ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான 5 டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. 1000 2000ன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ஆர்கனைசர்ஸ் வாங்கி பணத்தை வீணாக்காமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு, அதுவும் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ரைஸ் பேக்கு, ஓல்டு கிளாத்து, பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் வச்சு எப்படி ரீயூஸ் பண்ணி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி பெரிய சைஸ் கண்டெய்னர் ஒன்று, சின்ன சைஸ் பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலுடைய மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பாட்டிலுடைய மேல் பகுதிக்கு ஏற்ற மாதிரி சின்ன சைஸ் கண்டெய்னரில் பேக் சைடில் மார்க் பண்ணி இந்த மாதிரி அந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு உள்பக்கமாக அந்த மூடியை போட்டு டைட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளாஸ்டிக் பாட்டிலுடைய பாட்டமில் க்ளூ அப்ளை பண்ணி அந்த பாட்டிலில் பெரிய சைஸ் கண்டெய்னரில் ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. நம்மளுடைய 2 லேயர் இருக்கக்கூடிய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஆர்கனைசரில் நீங்கள் 2 பொருட்களை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரமிளகாலாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கீழே இருக்கக்கூடிய அந்த பெரிய சைஸ் கண்டெய்னரில் பூண்டுலாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி 0 காஸ்ட்டில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட் பிளாஸ்டிக் பாட்டில் அண்ட் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை யூஸ் பண்ணி சூப்பரான 2-in-1 ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. இந்த 2-in-1 ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பாட்டிலை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி மேல் பகுதியை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அடுத்தது ஒரு போர்ஷனில் மட்டும் பா ஷேப்பில் நம்ம கட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சைடில் மட்டும் பா ஷேப்பில் கட் பண்ணி அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டில் எடுத்துக்கலாம். அந்த பாட்டிலை மேல் பகுதியை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு பாட்டமை மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது நம்ம பா ஷேப்பில் கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த போர்ஷனில் பாருங்கள், நான் கட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கீழே வி ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக கீழே பாட்டம் வரலும் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணும்பொழுது கரெக்டாக உள்ளே போயிட்டு ஃபிக்ஸ் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்குள்ளே நம்ம தேவையான பொருட்கள்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் டூல்ஸ் கூட போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி சிஸ்ஸரு, கம்மு, பென்சில், பென் இதெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏர் பேண்ட்ஸ்லாம் கூட இதுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பேங்கிள்ஸ் கூட போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. நம்மளுடைய பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேவைப்படும் பொழுது ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி நிற்க வச்சிடலாங்க. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் பெயிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் அழகாக டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த பாக்ஸில் நம்ம சூப்பராக தேவையான ஐட்டம்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த பாக்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த பிளாஸ்டிக் பேக்குடைய கைப்பிடி இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை மட்டும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் நான் எப்படி கட் பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. மினு சுதர்சன், பவி ஈஸ்வரி, சசி அருள், அன்னபூரணி, புவனா, வைஷ்ணவி, ராஜி, விஷ்ணு, ஜகா, ஆஸ்மி, காயத்ரி, பப்ளு, ராம்குமார், வனஜா, சுரேஷ் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு லேயரில் மட்டும் யூ ஷேப்பில் கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ரன்னிங் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி கூட ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி அழகாக நான் ரன்னிங் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஊசி நூல் யூஸ் பண்ணி போட்டு முடிச்சுட்டு டைட்டாக நாட் போட்டு அந்த கயிறை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கட்டப்பை ஸ்டிக் எடுத்திருக்கேன். இந்த கட்டப்பை ஸ்டிக்கில் பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்ஸ் இருக்க மாதிரி பார்த்து எடுக்கணும். ஸோ அப்போ தான் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம எடுத்திருக்க அந்த பிளாஸ்டிக் ஸ்டிக்கை இந்த ஹோல்ஸ் வழியாக இன்சர்ட் பண்ணி அந்த பக்கமாக எடுத்து விட்டுடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க உள்ளே. அடுத்தது இந்த மாதிரி ஈர்க்குச்சி இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த குச்சியில் ஒரு கயிறை ஒரு சைடில் நாட் போட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி மறுபக்கம் எடுத்து விட்டீங்க அப்படின்னா அந்த பைப்லேருந்து நம்மளுக்கு கயிறை வெளியே அழகாக எடுக்க முடியுங்க. இந்த மாதிரி அழகாக ஹேங் பண்ணுற மாதிரி அந்த கயிறை கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இந்த கயிறை யூஸ் பண்ணி நம்ம ஹேங் பண்ணிவிட்டு இதை ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ஒரு சைடில் நான் மத்து, பூரி உருட்டுற கட்டை இது ரெண்டுத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். மறுபக்கத்தில் பார்த்தீங்கன்னா கரண்டிலாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க.
நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் கவரை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க. தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல் இந்த மாதிரி ரைஸ் பேக்கை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஆயிரக்கணக்கில் பணம் செலவு பண்ணி பெட்டு வாங்கணும் அப்படின்னு அவசியமே இல்லைங்க. இந்த ஒரு ரைஸ் பேக்கும் பழைய கிளாத்தும் இருந்தால் போதுங்க. நம்மளே வந்து பெட் வந்து ரெடி பண்ணிடலாம். நான் வந்து சின்னதாக வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கூட பெருசாக வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ரைஸ் பேக்கை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அது கூடவே நான் ஒரு நைட்டி எடுத்திருக்கேன். அந்த நைட்டியுடைய கைப்பகுதிகளையும் கழுத்து பகுதியும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு சைடில் வந்து கட் பண்ணி விட்டுட்டு இந்த நைட்டியை ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அந்த ரைஸ் பேக்குக்கு மேலே வந்து அந்த நைட்டியை போட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு அழகாக வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி 4 பக்கமும் மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு இப்போ நம்ம அந்த ரைஸ் பேக்கை கவர் பண்ணுற மாதிரி அந்த கிளாத்தை வந்து மடித்து விட்டு ஊசி நூல் யூஸ் பண்ணி தச்சு எடுக்க போகிறோங்க. பாருங்கள், உங்கள்கிட்ட மிஷின் இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே ரொம்ப ஈஸியாக தச்சு முடிச்சிடலாம். நான் வந்து குழந்தைங்க படுக்கிற அளவுக்கு தான் நான் வந்து பெட் வந்து ரெடி பண்ணுறேன். இந்த சைஸ் வந்து உங்களுக்கு குழந்தைங்க படுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பெரியவங்களுக்கு தேவையான பெட் ரெடி பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி இன்னும் 2 பேக் ரெடி பண்ணிவிட்டு அந்த 2 பேக்கையும் இந்த பேக்கோடு சேர்த்து அட்டாச் பண்ணி விட்டுருங்க. அட்டாச் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய சைஸில் பெட் வந்து கிடச்சிருங்க. பாருங்கள், நான் வந்து 4 பக்கமும் அழகாக வந்து ஊசி நூல் யூஸ் பண்ணி தச்சு எடுத்துட்டேன். நான் சாதாரணமாக நம்ம துணிலாம் தைப்போம் இல்லைங்களா, அந்த ஊசி யூஸ் பண்ணி தான் தச்சு எடுக்கிறேன். ஸோ அந்த ஊசியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். நான் எடுத்திருக்க பேக் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பேக் கிடையாது, காட்டன் பேக் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த ரைஸ் பேக் தான் எடுத்திருக்கேன். ஸோ பெட் ரெடி பண்ண இந்த மாதிரியான ரைஸ் பேக் இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் ரைஸ் பேக் யூஸ் பண்ணாதீங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான சாஃப்டான பெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து குழந்தைங்க டிவி பார்க்குறாங்க இல்லை விளையாடுறாங்க அப்படின்னா இதை போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அழகாக இதுக்கு மேலே வந்து விளையாடுவாங்க உட்காந்து. அதே மாதிரி தூக்கம் வந்துச்சு அப்படின்னா அழகாக படுத்து தூங்கிக்கிறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் மெத்துன்னு வேணும் அப்படின்னா இன்னும் நிறைய கிளாத்தை வந்து நிறைய லேயர்ஸ் வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தச்சு எடுத்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும் பெட்டு. பாருங்கள், இதை வந்து ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கும் நம்மளுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். எந்த இடத்துல வேணுனாலும் மடித்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம தலைகாணி கூடவே அழகாக மடித்து வச்சிடலாம். நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5ல் இந்த மாதிரி உடஞ்சிருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை இந்த மாதிரி 2ஆக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரு போர்ஷனை மட்டும் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த போர்ஷன் கூடவே நான் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு அட்டையை வந்து கார்ட்போர்ட் பாக்ஸோடைய அட்டையை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அட்டையுடைய ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி அழகாக வந்து நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கும் இந்த அட்டைக்கும் ஏற்ற மாதிரி ஓல்டு கிளாத்தோ இல்லை கிஃப்ட் ரேப்பரோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு க்ளூ அப்ளை பண்ணி அழகாக ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுடைய இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் ஐடி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே அந்த ஓல்டு கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டு கவர் பண்ணி விட்டுறேங்க. கவர் பண்ணி விட்டுட்டு அடுத்தது அந்த கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை எடுத்து அதுக்கு மேலே வந்து ஓல்டு கிளாத்தை வந்து க்ளூ அப்ளை பண்ணி அழகாக ஒட்டி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம ஒட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும், அழகாகவும் இருக்குங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் ஃபெவிகால் கூட அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் ஒட்டுறதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை வந்து க்ளூ அப்ளை பண்ணி அழகாக அந்த அட்டையில் வந்து பாட்டம் போர்ஷனில் ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, ஒட்டி முடிச்சுட்டு இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு மேலே இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக நான் வந்து ஒரு லேஸ் மாதிரியான போர்ஷனை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த போர்ஷனையும் இதுக்கு மேலே வந்து அழகாக ஒட்டி விட்டுடலாங்க. இதனுடைய பாட்டம்லேயும் அழகாக கவர் பண்ணி அப்படியே ஃபுல்லாக வந்து ஒட்டி விட்டுட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டி முடித்த பிறகு அந்த அட்டையில் மேல் பகுதியில் நான் ஃபஸ்ட்டே வந்து ஹோல்ஸ் போட்டு வச்சுருந்தேன். இப்போ நம்ம கிளாத்தை வந்து கவர் பண்ணியிருக்கிறதால இந்த ஹோல்ஸை வந்து மறுபடியும் போட போகிறோம். அதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ராடை வந்து ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த ஹோல்ஸ் இருக்கிற இடத்துல கிளாத்தில் இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா ஹோல்ஸ் வந்து ஈஸியாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் ஒரு கனமான கயிறை யூஸ் பண்ணி அந்த ஹோல்ஸ் வழியாக இன்சர்ட் பண்ணி குட்டியாக வந்து ஹேங் பண்ணுற மாதிரி அந்த கயிறை கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஹோம் டெக்கர் ஐட்டம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கிச்சன் ஆர்கனைசராகவும் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹோம் டெக்கர் ஐட்டமாகவும் பயன்படுத்திக்கலாம்.
கிச்சனில் வந்து காஃபி தூள் பேக்கெட்ஸ்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு ஹோம் டெக்கர் ஐட்டமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஹோம் டெக்கர் ஐட்டமாக தான் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய நேம்ஸும் நான் வந்து நம்மளுடைய சேனலில் வாசிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.